Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல ஒரு அழகான லேட்டஸ்ட் ஸ்மார்ட் பட்ஜெட் ஃபோன் வந்து நம்ம பார்க்க போறோம். மாடல் வந்து பார்த்தோம்னா Infinix Smart 8 Plusங்கற ஒரு 4G ஃபோன் தான். இன்னைக்கு மார்க்கெட்ல 7500ல Flipkartல இந்த ஃபோன் கிடைக்குது. இந்த ஃபோன் பார்த்தோம்னா Black, Gold, Whiteங்கற மூணு கலர்ல வருது. இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படினா RAM, ஸ்டோரேஜ், OS, பேட்டரி, ப்ராசஸர் இத அஞ்சையும் கன்சிடர் பண்ணி வாங்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து 4GB வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. பிளஸ் அடிஷனலா வந்து 8GB வந்து வர்ச்சுவல் RAM வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு அடிஷனல் ஃபீச்சரா கன்சிடர் பண்ணலாம். பட் ரொம்ப அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்க முடியாது. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஃபோன் வந்து நல்லாவே கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஸ்டார்டிங்ல 128GB கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் வந்து ஒரு வாஸ்ட் ஸ்டோரேஜ் தான். இது மூலமா நீங்க நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோ ஸ்டோர் பண்றதுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் அடிஷனலா வந்து பார்த்தோம்னா 2TB வரைக்கும் கார்ட் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப மாஸ் ஸ்டோரேஜ். இது மூலமா நீங்க நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோ, சோஷியல் மீடியா ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு நல்லா இருக்கும். பிளஸ் அது இல்லாம இது டெடிகேட்டட் மெமரி ஸ்லாட்னு சொல்லிட்டாங்க. அதனால 3 ஸ்லாட் வந்து உங்களுக்கு இருக்கும். சோ அதுல 2 சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டுங்கறத கொடுத்துக்கலாம். இது உண்மையாவே ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. சோ செகண்ட் ஆப்ஷன் பாக்கும்போது இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு. தேர்ட் பார்த்தோம்னா OS. இந்த ஃபோன்ல கஸ்டம் OS XOS 13 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அது வந்து Android 13 பேஸ் பண்ணி இருக்கு. டைம் அப்டேட் வந்து பார்த்தோம்னா 1 or 2 அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பிளஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ தேர்ட் ஆப்ஷன் இந்த ஃபோன்ல நல்லாவே கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பேட்டரி. ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு மினிமம் 5000 கொடுக்கணும். இந்த ஃபோன்ல அதையும் தாண்டி 6000ங்கற ஒரு லார்ஜர் பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்திருக்காங்க. உண்மையாவே வந்து ஒரு எக்ஸலென்ட்டான ஆப்ஷன். பிளஸ் அது இல்லாம ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 18 வாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு டைம் நீங்க சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் மேக்ஸिमम பார்த்தோம்னா காலுக்கு வந்து 47 ஹவர்ஸ் வந்து சப்போர்ட் இருக்கு. மியூசிக் வந்து 91 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸ் சப்போர்ட் இருக்கு. அண்ட் வீடியோஸ் வந்து கண்டினியூஸா 52 ஹவர்ஸ் வந்து ப்ளேபேக் பண்றதுக்கு சப்போர்ட் இருக்கு. சோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன்ல வந்து எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து வந்து சிப்செட். இந்த ஃபோன்ல வந்து பார்த்தோம்னா கேமிங் சிப்செட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. MediaTek Helio G36ங்கற லேட்டஸ்ட் சிப்செட் வந்து இந்த ஃபோன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிப்செட்டோட ஸ்பீட் பார்த்தோம்னா 2.2 GHz இருக்கு வித் ஆக்டா கோர் இருக்கு. சோ இது மூலமா மல்டிடாஸ்கிங், அதுக்கு அப்புறம் கேமிங்கான சப்போர்ட், தென் பேட்டரி, கேமரா இது எல்லாமே பார்த்தோம்னா நல்லாவே கொடுத்திருக்காங்க. அண்ட் கேமிங்கான கிராபிக்ஸும் பார்த்தோம்னா இதல கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபோன்ல மொத 5 ஃபீச்சருமே பார்த்தோம்னா எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து வந்து டிஸ்ப்ளே. இந்த ஃபோன்ல வந்து பார்த்தோம்னா 6.6ங்கற லார்ஜர் ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா நீங்க ஹரிசாண்டலா மூவி பார்க்கிறதுக்கும், வீடியோ பார்க்கிறதுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அது இல்லாம இந்த ஃபோன்ல ரெசல்யூஷன் பார்த்தோம்னா HD+ வந்து கொடுத்திருக்காங்க. ஃபுல் HD+ கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். பட் இது ஒரு பட்ஜெட் ஃபோன்ன்றதால நம்ம அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. பட் இது வந்து ஒரு ஓகே தான். அவரேஜான ரெசல்யூஷன் நம்ம அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா பேனல் டைப் வந்து IPS பேனல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் நல்ல ஆப்ஷனா இருக்கு. அதுக்கு அப்புறம் அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு பீக் நெட்ஸ் வந்து 500 கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு ரெக்கமெண்டடான ஒரு ஆப்ஷன். அது இல்லாம இமேஜோட ஷார்ப்னஸ் பார்த்தோம்னா HDR-ம் கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா ஃபீச்சருமே நல்லா இருக்கு. அண்ட் ரெசல்யூஷன் HD+ ஃபுல் HD+ கொடுத்திருந்தானா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அடுத்து வந்து கேமரா ஆப்ஷன். இந்த ஃபோன்ல பேக் கேமரா பார்த்தோம்னா டூயல் செட்டப்ல வருது. 50MP மெயின் கேமரா பிளஸ் AI லென்ஸ்ங்கற அடிஷனல் கேமரா வந்து இதல கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா வந்து HD ரெக்கார்டிங், அதுக்கு அப்புறம் ஃபுல் HD ரெக்கார்டிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. பிளஸ் அது இல்லாம டிஜிட்டல் ஜூம்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பிளஸ் அது இல்லாம LED ரிங் ஃபிளாஷும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. சோ கேமரா ஆப்ஷன் பார்த்தோம்னா ஸ்லோ மோஷன், AR ஷாட், போர்ட்ரேட், HDRங்கற நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தோம்னா 8MP கொடுத்திருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராலயும் LED ஃபிளாஷ் வந்து சப்போர்ட் இருக்கு. அண்ட் ஃபீட்பேக் பொறுத்தவரைக்கும் கேமராக்கு இந்த ஃபோன்ல ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. சோ கேமராவும் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபோன்ல நல்லாவே கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பிரைஸ். இந்த ஃபோன் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா Flipkartல 7800 இருக்கு. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு பட்ஜெட் ஃபோன். சோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா நல்லாவே இருக்கு. ஏன்னா நிறைய பட்ஜெட் ஃபோன்ல பார்த்தோம்னா 10000 மேல தான் இருக்கும். பட் இது 10000 கீழ ஒரு நல்ல பட்ஜெட் ஃபோன் பாக்குறீங்க அப்படினா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா நம்ம கன்சிடர் பண்ணலாம். சோ பிரைஸும் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாவே வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து weight. இந்த ஃபோனோட weight வந்து பார்த்தோம்னா 204 கிராம் வந்து இருக்கு. சோ 200 கீழ கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருந்திருக்கும். weight தான் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்கு அப்புறம் திக்னஸ் வந்து பார்த்தோம்னா 8.95 mm வந்து திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய weight and thickness. அதுக்கு அப்புறம் கனெக்டர் வந்து பார்த்தோம்னா டைப் C போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வந்து இந்த ஃபோன்ல கொடுக்கல. ஏன்னா நிறைய கம்பெனி பண்ற மிஸ்டேக்கே பார்த்தோம்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான். சோ அதனால நம்ம வந்து 3 ஸ்லாட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரே டைம்ல 2 சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஃபீச்சரும் பார்த்தோம்னா இந்த ஃபோன்ல சூப்பரா இருக்கு. அடுத்து மத்த ஃபீச்சர் பார்த்தோம்னா இதுல நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க.
ஃபோட்டோ கம்ப்ரஸர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 360 ஃப்ளாஷ் லைட் வந்து ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. தென் மேஜிக் ரிங் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மற்றதாக இருக்கிற வைஃபை ஆப்ஷன், ஜிபிஎஸ், ப்ளூடூத் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சவுண்ட் சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா டிடிஎஸ் சவுண்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரெடிஷ்னல் 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. மற்ற பேசிக்காக இருக்கிற சென்சார், ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் எஃப்எம் ரேடியோவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கம்மியான விலையில். ட்ராபேக் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ட்ராபேக்கை விட அட்வான்டேஜஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் ட்ராபேக்குங்கிற சென்ஸில் நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசல்யூஷன் தான். இந்த ஃபோனோடைய ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா அவரேஜ் HD ப்ளஸில் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபுல் HD ப்ளஸ்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இது வந்து 10,000 கீழே இருக்கிறதுனால இது நம்ம ஒரு பெருசாக நம்ம வந்து ட்ராபேக்காக சொல்ல முடியாது. பட் ட்ராபேக்குங்கிற சென்ஸில் இதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா NFC வந்து இந்த ஃபோனில் இல்லை. ஸோ அது வந்து நம்ம பெரிய ட்ராபேக்காக சொல்ல முடியாது. அது மாதிரி இதில் வந்து முழுக்க இது ஒரு 4G ஃபோன் தான். இது வந்து ஒரு 5G ஃபோன் கிடையாது. ஸோ இதுவும் வந்து ஒரு ட்ராபேக்காக நம்ம சொல்லலாம். 5G ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபோனில் ட்ராபேக். இந்த ஃபோனில் மெயினாக பார்க்குறது வந்து ரெசல்யூஷன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவரேஜ் லெவலில் இருக்குது. ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது. மற்ற ட்ராபேக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய லெவலில் இல்லை. ஸோ அடுத்தது வந்து இப்போ ரீசன் டு பை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்த்து டு பை தானா அப்படின்னா ஒர்த்து டு பை தான். ஏன்னா முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்பிளேயோடைய ஆப்ஷனும் நல்லா இருக்குது. அண்ட் டிசைனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. அண்ட் ஓவரால் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் டு பை பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனுடைய யூசர் ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4.4 ரேட்டிங் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கேமராவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 4.1 இருக்குது. ஸோ 4க்கு மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ கேமராவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 4.1 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4.5 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளேக்கு பார்த்தோம் அப்படின்னா 4.3 கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 4.5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூசருடைய ஃபீட்பேக் பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 கீழே ஒரு நல்ல ஃபோன் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த ஃபோன் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூசர் கேட்குற ஜென்ரல் இது பார்த்தோன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ், ஹேங்கிங் இஷ்யூஸ், ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பாயிண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் வந்து ஜென்ரலாக வந்து ரொம்ப அப்நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லா ஃபோன்லையுமே வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து வரும். பட் இந்த ஃபோனில் கஸ்டமரோட ஃபீட்பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூஸோ ஹேங்கிங்கோ எதுவுமே வந்து ஆகலை. ஸோ ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃபோனை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து இருக்குது. இந்த ஃபோனுடைய அன்பாக்சிங் வந்து பார்க்குறோம். பிளாக்கு, ஒயிட்டு, கோல்டுங்கிற 3 கலரில் வருது. அண்ட் டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. சிம் எஜெக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வாரண்டிக்கான டீட்டெயில்ஸ் அண்ட் ஒரு ஃபோன் கேஸும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க வந்து நல்லா இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10,000க்குள்ளே ஒரு நல்ல பட்ஜெட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோனை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோன் வந்து ஒரு 4G ஃபோன் தான், ஒரு 5G ஃபோன் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.